لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك اللهم صل على سيدنا محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: وأتم الحج والعمرة لله. صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. மதுரை மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய ஏற்பாட்டில் நடைபெறக்கூடிய இந்த ஹஜ் விளக்க கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவுடைய கௌரவ தலைவர் அப்துல் ஜப்பார் ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கிற மாவட்ட ஜமாஅத்துல் உலமாவுடைய செயலாளர் முகமது இப்ராஹிம் சாதி ஃபாசில் மசாஹிரி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்தும் வாழ்த்துறை வழங்கியும் கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிற உலமா பெருமக்களே, அல்லாஹனுடைய விருந்தினர்களாக புனித மக்கமா நகரத்திற்கும் மதீனா நகரத்திற்கும் பயணம் செய்து உம்ராவையும் ஹஜ்ஜையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்தையும் நிறைவு செய்ய இருக்கிற அல்லாஹனுடைய அருள் பொருந்திய பெரியவர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நம்முடைய ஹஜ்ஜை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நம்முடைய உம்ராக்களை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நம்முடைய ஜியாரத்தை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. நம்முடைய பயணத்தை அல்லாஹ் லேசாக்குவானாக. நாம் பயணப்படுகிற எல்லா இடங்களிலும் அங்குள்ள சூழ்நிலைகளை நமக்கு சாதகமானதாக சார்பானதாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. நாம் என்னென்ன வணக்க வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டுமோ அந்த வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் பரிபூர்ணமான உடல் ஆரோக்கியத்தோடும் மன நிம்மதியோடும் நிறைவேற்ற அல்லாஹ் தௌஃபீக் செய்தல் புரிவானாக. நாம் அங்கிருக்கிற போதும் இங்கிருக்கிற போதும் அல்லாவே நமக்கு பாதுகாவலனாக இருந்தல் புரிவானாக. நாம் திரும்பி வருகிற வரைக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் சொத்துக்களுக்கும் நிறுவனங்களுக்கும் அல்லாஹ் துணையாக இருந்தல் புரிவானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அனைத்து ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. இந்த ஆண்டு ஹஜ்ஜை அல்லாஹ் பாதுகாப்பான ஹஜ்ஜாக ஆக்கியல் புரிவானாக. அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு ஜமாஅத்துல் உலமா சார்பில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இப்போ ஹஜ்ஜு கமிட்டி சார்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வாங்க. அவங்க பயணம் எப்படி செய்கிறது என்ன ஏதுங்கிறத பற்றி பேசுவாங்க. இது ஆலிம்கள் ஏற்பாடு செய்திருக்கிற நிகழ்ச்சி. ஆலிம்களுடைய கவலை என்னன்னா,
வாழ்க்கையில ஒரு தடவை நிறைவேற்றுகிற வணக்கம் ஹஜ்ஜுங்கிற வணக்கம். பலருக்கும் அப்படித்தான், ஒரு தடவை தான் வாய்ப்பு கிடைக்குது, சில பேருக்கு பல தடவைகள்ல கிடைக்குது. அப்படி ஒரு தடவை நிறைவேற்றுகிற வணக்கத்தை நம்முடைய முஸ்லிமான சகோதர சகோதரிகள் சரியான முறையாக நிறைவேற்றி விட வேண்டும், அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் ஜமாஅத்துல் உலமா சபையினுடைய ஆசை. எனவே அந்த வகையில் நம்முடைய இந்த உரை இன்ஷா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் இருக்கும். நீங்கள் அதுக்கு தயாராக இப்போவே பப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கு தயாராக டீ எல்லாம் குடிச்சு அதுக்கு தயாராக இருந்துக்கங்க. இன்ஷா அல்லாஹ் 2 மணி நேரம் அந்த உரை இருக்கும். இந்த உரையில் நாம் 5 விஷயங்களை பேச போகிறோம். முதலாவதாக ஹஜ்ஜுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், பயணம் புறப்படுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும். ரெண்டாவதாக உம்ரா செய்கிறதுனா என்ன. மூணாவதாக ஹஜ்ஜி செய்கிறதுனா என்ன. நாலாவதாக மதீனாவில் போய் ஜியாரத் செய்கிறதுனா என்ன, எப்படி செய்கிறது, இதை பிரதானமாக பார்த்துருவோம். அதுக்கப்புறம் கடைசியாக ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த பிறகு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன, இந்த 5 விஷயங்களை இந்த உரையில் நாம் பார்ப்போம். இது எல்லாமே நமக்கு அத்தியாவசியமான செய்திகள் தான் இல்லையா, எல்லாமே தேவையான செய்திகள் தான். இந்த தேவையான செய்திகளை நம்ம பார்ப்போம். அதனால் நீங்கள் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் அப்படியே உங்களுடைய காதுகளை கவனமாக ஒரு 2 மணி நேரம் என்னிடத்தில் தருவீர்கள் என்றால் இந்த வணக்கத்தை சிறப்பான முறையிலே நிறைவேற்றுவதற்கு ஓரளவுக்காவது போதுமான செய்திகளை உங்களுக்கு தந்துவிட முடியும். நாம் என்ன சொல்லுகிறோனோ அதை எனக்கும் உங்களுக்கும் நன்மையானதாக பயனுள்ளதாக அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எப்போ ஒரு கல்வி தொடர்பான ஒரு சபையில் உட்காரும் போதும் முதல்ல ஒரு துஆ கேட்டுக்கணும், வகுர் ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய அறிவு ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக அப்படின்னு கேட்டுக்கணும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அடுக்கடுக்கான செய்திகள் சொல்லப்படும் போது இது எல்லாத்தையும் எப்படி நாம ஞாபகத்தில் வச்சுப்போம் அப்படின்ற ஒரு தயக்கமும் தடுமாற்றமும் நமக்கு வரலாம். அந்த தடுமாற்றம் வர வேண்டியதில்லை. இந்த துஆ ஓதிட்டா தானா அல்லாஹு தஆலா நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த விஷயங்களை நம்முடைய நினைப்பில் அல்லாஹ் வச்சிருப்பான். அதனால நம்ம ஒரு துஆ ஓதிப்போம், ரப்பி ஜித்னி இல்மா, யா அல்லாஹ் எங்களுடைய அறிவு ஞானத்தை அதிகப்படுத்தி தந்தல் புரிவாயாக. ஹஜ்ஜுக்கு போறதுக்கு முன்னாடி நாம என்ன செய்யணும்? சாதாரணமா நாம என்ன செய்வோம்னா, ஹஜ்ஜுக்குன்னு ரெடியான உடனே என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு பல பேர்கிட்டையும் கேட்டு ஒரு லிஸ்ட் போட்டுருவோம் இல்லையா. ஹஜ்ஜுக்கு போன வருஷம் போனவர், அதுக்கு முந்தின வருஷம் போனவர், 10 வருஷத்துக்கு முன்னாடி போனவர், எல்லாரையும் கேட்டு என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டுருவோம். அந்த லிஸ்ட் கம்ப்ளீட் ஆகும்போது இன்னொரு லிஸ்ட் வரும், என்னெல்லாம் கொண்டு வரணும், பிள்ளைங்களுக்கு என்ன கொண்டு வரணும், சம்பந்திகளுக்கு என்ன கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எல்லாம் போடுவோம். இதெல்லாம் நம்ம போட்டுருவோம். அதுக்குள்ள நேரம் சரியா போயிடும், கிளம்பிடுவோம். கடைசி வரைக்கும் என்ன செய்யணும்னு லிஸ்ட் போடுற ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்காது. அதைத்தான் ஹஸ்ரத் அவங்க முன்னாடி பேசின உஸ்தாது சொன்னாரு, ஒரு மயக்கத்துல போயிட்டு வந்துடுறோம். பல பேர் ஹஜ்ஜுக்கு போறாங்க, அது ஒரு பயணமாக போயிட்டு வந்துடுறாங்க. நாம ஒரு பயணமாக போகக்கூடாது. நாம இங்கிருந்து போகிற போது பயணியாக போக வேண்டும், திரும்பி வருகிற போது ஹாஜியாக திரும்பி வர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். நியத்து வச்சுக்கலாமா? முதல் நியத்து ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காலத்துல அவங்க ஒரு மேட்டுக்கு மேல நின்று அந்த கூட்டத்தை பார்க்கறாங்க. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே 1,00,000 பேர் ஹஜ்ஜி செய்திருக்கிறாங்க. நம்ம ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜி செய்யும் போதே 1,00,000 பேர் இருந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தன்னுடைய காலத்துல இஸ்லாம் மிக பெரிய அளவில் விரிவடைஞ்சிருந்தது. 22.5 லட்சம் கிலோமீட்டர்கள், 22.5 லட்சம் கிலோமீட்டர்கள் அவருடைய அரசு விரிவடைஞ்சிருந்ததுனால பல நகரத்தில் இருந்தும் மக்கள் ஹஜ்ஜுக்கு வந்தாங்க. பல லட்சக்கணக்கான பேர், அதுவரை அவர் பார்த்திராத மக்கள் கூட்டம் மக்கால இருந்துச்சு. ஒரு மேட்டுக்கு மேல ஏறி நின்று அந்த கூட்டத்தை அவர் பார்த்துக்கிட்டு இருந்தார்.
பார்க்கும்போது பக்கத்தில் இருந்தவர் சொன்னாரு, கம்மினல் ஹுஜாஜ், எவ்வளவு ஹாஜிகள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை திருத்தினாங்க, கம்மினல் ஹுஜாஜ்னு சொல்லாதீங்க, கம்மின் ராக்கிபின், எவ்வளவு பயணிகள் வந்திருக்கிறாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு திருத்தினாங்களாம். காரணம், வந்தவங்கள பல பேர்கிடத்துல ஹஜ்ஜுங்கிற சிந்தனை இருக்கல, ஒரு பயணிகளாக வந்து போய் விட்டார்கள் அப்படின்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை இருக்க, என் மனசுல எப்பவும் நிக்கிற வார்த்தை. நாம எத்தனை தடவை ஹஜ்ஜி செய்தாலும் சரி, அத்தனை தடவையும் நாம போகும்போது பயணியாக இருக்கலாம், திரும்பி வரும்போது ஹாஜியாக இருக்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. முதல்ல ஹஜ்ஜுக்கு போறேன்னு எங்க உஸ்தாது கிட்ட போய் சொன்னேன். எங்க உஸ்தாது போய் ஃபர்ஸ்ட் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொன்னேன். அப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு, ஏன் போற? யார்கிட்டயாவது போய் ஹஜ்ஜுக்கு போறேன்னு சொன்னா இப்படி கேட்டா இப்படி இருக்கும். ஆனா என்கிட்ட கேட்கறது யாரு? எங்க உஸ்தாது கேட்கிறார். நிச்சயமாக நான் ஹஜ்ஜுக்கு போறதுல அவருக்கு சந்தோஷம் இருக்கத்தான் செய்யும். அதை மனசுல வச்சுட்டு அதுக்கு மேல எதையோ சொல்றதுக்காக அவர் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாருன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் பேசாம இருந்தேன். அப்ப அவர் சொன்னாரு, தஹஜ்ஜுத் தொழுதுட்டு உன்னை பார்த்து நீயே கேட்டுக்க, நான் ஏன் ஹஜ்ஜுக்கு போறேன்? சகோதரர்களே, நான் அப்படி கேட்கும் போதுதான் மனசுக்குள்ள இருக்கிற பல அழுக்குகளை களைய முடிந்தது. நான் ஏன் ஹஜ்ஜுக்கு போறேன்? எல்லாரும் போயிட்டாங்க, நண்பர்கள் எல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும் போகாம இருக்கிறேன். போயிட்டு வந்துட்டா நானும் ஹாஜி ஆயிடலாம், அதுக்காக நான் ஹஜ்ஜுக்கு போறேன். அப்படி ஒரு சிந்தனை மனசுக்குள்ள இருக்கு. அப்புறம் இன்னொரு சிந்தனை, ஹாஜின்னு ஆயிட்டோம்னா சில பொறுப்புகள் கிடைச்சிரும். ஹாஜி ஆயிட்டா பள்ளிவாசல்ல முத்தவல்லி ஆயிடலாம், அப்படி இருக்கலாம். அல்லது சும்மா போயிட்டு வருவோமே, சும்மா ஒரு பயணமா போயிட்டு வருவோமே அப்படின்னு இருக்கலாம். அல்லது அதையெல்லாம் பார்த்துட்டு வருவோமே, எதை பத்தி எல்லாம் நம்ம மக்களுக்கு பேசுறோமோ அதையெல்லாம் நம்ம கண்ணால பார்த்துட்டு வருவோமே. காபான்னு பேசுறோம், அந்த காபாவை கண்ணால பார்த்துட்டு வருவோம். மினா அரஃபான்னு பேசுறோம், மினா அரஃபாவை கண்ணால பார்த்துட்டு வருவோம். ஜம்சம் பேசுறோம், வருஷந்தோறும் ஜம்சம் தண்ணியில தண்ணி குடிக்கிறோம், அதை பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு நினைப்பு இருக்குமா இல்லையா? இப்படி எதுக்காக நான் போறேன் அப்படின்னு கேட்டுக்கன்னு சொன்னாரு. அப்படி சொன்ன போதுதான் அந்த கேள்வியினுடைய ஆழம் எனக்கு புரிந்தது. நான் உங்களுக்கும் முன்வைக்கிறேன், நீங்கள் ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறீர்கள்? ஹஜ்ஜுக்கு முன்னாடி நம்மளை நாம கேட்டுக்க வேண்டிய கேள்வி எப்ப கேட்டுக்கலாம்? இன்ஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுதுட்டு கேட்கலாம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் கேட்கலாம். நாம எல்லாம் இப்போ ஒரு பரபரப்புல இருப்போம், எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தயாராயிட்டு விருந்துகளுக்கு போயிட்டு அப்படி ஒரு பரபரப்புல இருப்போம். தாய்மார்களும் கூட அப்படித்தான், அவங்க ஒரு மயக்கத்திலேயே இருப்பாங்க. நம்ம ஹஜ்ஜுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு மயக்கத்திலேயே இருப்பாங்க. ஆனா அந்த மயக்கத்தை கடந்து நாம் சிந்திக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு முன் அப்படின்ற இந்த தலைப்பு போட்டனே, இதுல நீங்க வேற வேற என்னென்ன விஷயமோ இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, அதெல்லாம் கிடையாது. ஹஜ்ஜுக்கு முன் அப்படிங்கிற தலைப்புக்குள்ள இருக்கிற ஒரு பிரதான செய்தி என்னன்னா, இந்த கேள்வியை நம்மை நோக்கியே நாம் கேட்டுக்கொள்வோம். நான் ஏன் ஹஜ்ஜுக்கு போகிறேன்? சகோதரர்களே, இது ஒரு மகத்தான வணக்கம், இது ஒரு பெருவணக்கம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. நல்ல ஹஜ்ஜுக்கு சொர்க்கம்தான் கூலி என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு சிறப்பு, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பயணத்துக்கு புறப்படுறோம், அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் அந்த பயணத்தின் சிறப்பு சம்பந்தமா என்ன சொல்லி இருக்காங்கிறத ஞாபகத்தில் வச்சுப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நல்ல ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம் தான். அல் ஹஜ்ஜுல் மப்ரூரு லைஸ லஹு ஜஸாஉன் இல்லல் ஜன்னா. நல்ல ஹஜ்ஜின் கூலி சொர்க்கம் தான் சொன்னாங்க. அப்ப ஹஜ்ஜினால என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும்.
இன்னொரு நன்மையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹஜ்ஜ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்மு. ஒரு ஆள் ஹஜ் செய்தாரு, பாவமான விஷயங்களோ எல்லை மீறுகிற காரியங்களோ செய்யாமல் ஒருத்தர் ஹஜ் செய்தார்னா அவர் அன்று பிறந்த பாலகரை போல் திரும்பி வருகிறார். பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவராக திரும்பி வருகிறார். அப்ப ஹஜ்ஜினுடைய இரண்டாவது பயன் என்ன? நம்ம செஞ்ச எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். ஹஜ்ஜினுடைய இரண்டாவது பலன். ஹஜ்ஜுக்கு இன்னொரு நிறைய பலன் இருக்கு. நான் நிறைய சொன்னா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கிறது சிரமம் ஆயிடும்னு நான் 3 மட்டும் சொல்றேன். ஒன்னு சொர்க்கம், ஹஜ்ஜினுடைய கூலி சொர்க்கமே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இரண்டாவது, யார் ஹஜ் செய்தால் அவர் அன்று பிறந்த பாலகரை போல் திரும்பி வருகிறார் என்று சொன்னார்கள். மூணாவது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்நஃபகத்து லில் ஹஜ்ஜி கந்நஃபகத்தி ஃபீ ஸபீலில்லாஹி பி700 ضعف. ஹஜ்ஜுக்காக செலவு செய்வது ஜிஹாதுக்காக செலவு செய்வதை விட 700 மடங்கு அதிக நன்மைக்குரியது. ஹஜ்ஜுக்காக செலவு செய்யறது ஜிஹாதுக்காக செலவு செய்வதை விட 700 மடங்கு அதிக நன்மைக்குரியது. அப்ப இந்த ஹஜ்ஜுக்கு நாம எவ்வளவு காசு செலவு பண்றோமோ அது நமக்கு பரக்கத்தானது. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய வேறு எந்த செலவுக்கு இவ்வளவு நன்மை கிடைக்காது. அவ்வளவு நன்மைகளை தரக்கூடியது. இப்ப இவ்வளவு நன்மைகளை கொண்டது ஹஜ் என்கிற இந்த வணக்கம். ரெண்டாவது, கஷ்டமான வணக்கம். ஹஜ்ஜுங்கிறது லேசான வணக்கம் கிடையாது. அன்னைக்கு கஷ்டமா இருந்துச்சு. 1300 ஹஜ்ஜுக்கு போனவங்க எழுதி வச்சிருக்காங்க, நாங்க கப்பல்ல ஊர்ல இருந்து கிளம்பினோம், 1 மாசத்துல ஜித்தாவுக்கு போய் சேர்ந்துட்டோம். ஜித்தால இருந்து திரும்பி கிளம்பினோம், எங்க ஊர் வர்றதுக்கு 6 மாசம் ஆச்சு. பாய்மர கப்பலில் பயணம் செய்கிற போது காற்று வீசுகிற திசையிலே தான் போய் ஆக வேண்டும். அப்படி பயணம் செய்யும் போது எப்ப நாம எங்க போய் சேருவோம் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இருக்கல. 6 மாசம் ஆயிருக்கு. இன்னொருத்தர் சொல்றாரு, இந்த பஸ் போக்குவரத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி நாங்க ஜித்தா துறைமுகத்துல போய் எங்க கப்பல் நிக்குது. கப்பல்ல போனா தான் தெரியும் எப்படா இறங்குவோன்னு காத்திருப்போம். அப்படித்தானே? பஸ்ல இருந்தாலே அப்படித்தான். இப்ப நல்ல ஏசி பஸ், வால்வோ பஸ்ல வந்தா கூட என்னதான் நினைக்கிறோம், எப்படா இறங்குவோன்னு நினைக்கிறோம். அது கப்பல்ல பயணம் பண்ணா எப்படி இருக்கும்? அது கஷ்டமானது. அது கப்பல் போய் ஜித்தால நிக்கும், நின்ன உடனே இறங்க விட மாட்டாங்க. 3 நாள் கப்பல்ல வச்சிருப்பாங்க. ஓடும்போது நிக்கிறது கூட நல்லா இருக்கும். ஒரே இடத்துல 3 நாள் நின்னா எப்படி இருக்கும்? அதை அனுபவிச்சாங்க நம்ம மக்கள். அதுக்கப்புறம் கப்பல்ல இருந்து இறங்கின உடனே ஹஜ் மிஷன், ஹஜ் கேம்ப் இருக்கும். ஹஜ் கேம்ப்ல 1 வாரம் வச்சிருப்பாங்க, உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு செக் பண்றதுக்காக. அதுக்கு பிறகு அங்கிருந்து கிளம்பி ஜித்தாவுக்கு நடந்து போகணும். ஜித்தால இருக்கிறோமா, ஜித்தால இருந்து மாஷா அல்லாஹ், நீங்க எவ்வளவு விழிச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்களும் திருப்பி சொன்னீங்கன்னா நீங்க முழிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். முழிச்சிருக்கீங்கல்ல. ஜித்தால இருந்து எங்க போனோம்? மக்காவுக்கு போனோம். எவ்வளவு கிலோமீட்டர்? 80 கிலோமீட்டர். இன்னைக்கு இருக்கிற வசதியில 50 நிமிஷத்துல நான் போயிருக்கேன். ஜித்தால இருந்து மக்காவுக்கு 50 நிமிஷத்துல போயிருக்கேன். அது முன்னாலே. இப்ப எக்ஸ்பிரஸ் வே கூட போட்டான், ஜித்தா மக்கா எக்ஸ்பிரஸ் வே போட்டான். அதுல நல்ல வண்டியில போனோம்னா அந்த செக்கிங் பாயிண்ட்ல நிக்கிற நேரத்தை தவிர்த்துட்டு போனா ஒரு 40-45 நிமிஷத்துல எங்க போயிடலாம்? ஜித்தால இருந்து மக்காவுக்கு இன்னைக்கு போயிடலாம். அன்னைக்கு இந்த பேருந்து வசதி இல்லாத காலத்துல மக்கள் 3 நாள் ஆகுமா, நடந்துதான் போகணும். அப்படி நடக்கும்போது ஜாமானங்கள் என்ன செய்யறது? ஒட்டகைகள் இருக்கும். ஆனா ஒட்டகைகளுக்கு அப்ப ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும் வாடகைக்கு. அதனால ஒருத்தர் எழுதுறாரு, நாங்க 10 பேர் சேர்ந்து ஒரு ஒட்டகையை வாடகைக்கு எடுத்துக்கிட்டோம். எங்களுடைய சாமான்களை அந்த ஒட்டகையில வச்சுக்கிட்டோம். நாங்க ஒட்டகைக்கு பின்னாடி நடந்து போனோம். போகும்போது எங்களுக்கு தேவையான தண்ணீரை எங்களது தோள்களில் சுமந்து கொண்டு போனோம். தோல்ல போட்டுக்கிற தண்ணீர் பை,
குடிக்கணும், ஒது செய்யணும், ஒருவேளை நம்ம டாய்லெட்டுக்கு போறதுனா தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும் இல்லையா? அப்படி தேவைப்படுகிற தண்ணீரை எங்களில் தோள்களில் சுமந்து கொண்டு நாங்கள் நடந்து போனோம். அப்படி நடந்து போய் காபாவை பார்த்தபோது எங்களுக்கு ஏற்பட்ட எந்த சிரமமும் எங்கள் நினைவில் இருக்கவில்லை. நாங்கள் மகிழ்ச்சியில் அல்லாஹு அக்பர் என்று சொன்னோம் அப்படின்னு சொல்றார். அப்படி கஷ்டப்பட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு தான் அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு அல்ல, இன்னைக்கும் கஷ்டம்தான். இன்னைக்கும் ஹஜ் ஒன்றும் லேசான வணக்கம் கிடையாது. நீங்க அப்படி நினைச்சுக்காதீங்க. ஹஜ் லேசான வணக்கம்னு கிடையாது. ஹஜ் கஷ்டமான வணக்கம் தான். மினால தங்கி இருப்போம். மினால பெட்டு 1.5 அடி பெட்டு. மினால 30 லட்சம் பேர் ஒரே நேரத்தில் தங்கி இருப்போம். பெட்டு கபர் எவ்வளவு பெருசு? கபர் எவ்வளவு பெருசுங்க? நீங்க சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். 6க்கு இன்னும் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு முடிவுக்கு வருவோம். கபர் எவ்வளவு பெருசுங்க? 6க்கு 3. 6 கபரு நம்ம ஏன்னா இன்னும் பார்க்கல இல்லை, அதனால தெரியல நமக்கு. 6க்கு 3, 6க்கு அப்படித்தானங்க பை? 6க்கு 3 கபரு. அங்க 6க்கு 1.5 தான் பெட்டு கிடைக்கும். எங்க பக்கத்துல ஒருத்தர் என்எல்சி நிலக்கரி சுரங்க, என்எல்சி நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தினுடைய ஒரு சீஃப் இன்ஜினியர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கொஞ்சம் உடம்பான மனுஷர். அவர் நேரா படுத்தாருன்னா என் பாதி அவருக்கு கீழே இருக்கும். அவர் ஒரு கழிச்சே படுத்தார் அந்த 5 நாளும். ஹசரத் நீங்க படுத்துங்க ஹசரத், நான் இப்படியே படுத்துக்கிறேன். கியூ நிக்கணும் பாத்ரூமுக்கு. நமக்கு கியூ நின்று நம்மள யாருக்கும் பழக்கம் இருக்காது. அதுல குறிப்பாக தாய்மார்களுக்கு பாத்ரூமுக்கு கியூ நின்றவர்களுக்கு பழக்கம் இருக்காது. காமன் டாய்லெட் யூஸ் பண்ண பழக்கம் அவங்களுக்கு இருக்காது. லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிற டாய்லெட்டை யூஸ் பண்றோம். சுத்தமா தான் இருக்கும், நம்ம ஊர் மாதிரி அசுத்தமா இருக்காது. ஆனா இந்த பழக்கம் இருக்காது. நான் முஸ்தலிஃபால ஒரு தடவை ராத்திரி 1:15 மணிக்கு கியூல நின்னேன். வெறும் 1 டாய்லெட் போறதுக்கு கியூல நின்னேன். 3:30 மணிக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. இதெல்லாம் இருக்கிறது. எங்க இருக்கு? அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக. நம்ம அதனாலதான் அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாக, அல்லாஹ் லேசாக்கி வைப்பானாகன்னு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றோம். கஷ்டமான வணக்கம் தான், சந்தேகமே இல்லை. அல்லாஹ் லேசாக்கி வைக்கணும் எல்லா இடத்துலையும். அப்படி இருந்தாலும் அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம ஹஜ் செய்யறோம்னு நினைக்கிறோம். ஹஜ் செய்யறோம்னா என்ன அர்த்தம்? மக்கால ஏசி ஹால்ல தங்குறோம்னு அர்த்தமா? இந்த மினால போய் தங்குறதுக்கு நீங்க நினைக்கிறோம்னு அர்த்தம் இல்லையா? ஹஜ் செய்ய நினைக்கிறோம்னா மினால தங்க நினைக்கிறோம், அரஃபால தங்க நினைக்கிறோம், முஸ்தலிஃபால தங்க நினைக்கிறோம்னு தான் அர்த்தம். அந்த கஷ்டத்தை ஏற்றுக்கிறதுக்காகத்தான் நம்ம போறோம். அப்ப நாம என்ன யோசிக்கணும்? இவ்வளவு கஷ்டப்பட்டு நாம் நிறைவேற்றுகிற ஒரு வணக்கம், அது அதற்கு உரிய பயனை தர வேண்டுமா இல்லையா? இவ்வளவு கஷ்டப்படும் போது அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தந்து விடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கையை வெளிச்சப்படுத்தும் என்று நம்முடைய மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு ஆள் அவருடைய ஹஜ் கபூல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அவருடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை வெளிச்சமாயிடுமா? அப்ப இப்படி ஒரு வணக்கம், இவ்வளவு சிரமத்தோடு நிறைவேற்றப்படுகிற வணக்கம், செலவு பிடிக்கிற ஒரு வணக்கம் இல்லையா? நம்மள சில பேருக்கு தான் இது ஒரு செக்கு கிழிக்கிற விஷயம். பல பேருக்கு வாழ்நாள் கனவு. 3 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பள்ளிவாசல்ல ஒருத்தர் வந்தாரு, ஹசரத் நான் ஹஜ்ஜுக்கு போனோம். அப்படியா? ஆமா, என் வீட்டை வித்துட்டேன்னாரு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர். அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, வேற குழந்தைகள் இல்லை. நாங்கள் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணும்னு ஆசைப்படுறோம், வீட்டை வித்துட்டேன் ஹசரத். அப்புறம் என்ன செய்வீங்க? நான் வாடகை வீட்டில் இருந்துக்குவேன். இது என் அனுபவம், நேரடி அனுபவம். இது போல நூற்றுக்கணக்கான அனுபவங்கள் அங்கே இருக்கிறது. அப்ப ஹஜ்ஜுக்கு வர்றவங்க பல பேரு வாழ்நாள் சேமித்த சேமிப்புகளை எல்லாம் செலவு செய்து ஹஜ்ஜுக்கு வருகிறார்கள். வர்றாங்களா இல்லையா? எல்லாருமே காசு. இப்ப இவ்வளவு காசு பணம் செலவு செய்து உடல் ரீதியான இவ்வளவு சிரமங்களை தாங்கி கொண்டு நடக்கணும், நிறைய நடக்கணும். நமக்கு இப்ப எல்லாம் நடந்து பழக்கமே இல்லை. பக்கத்துல டிப்போல போய் பால் வாங்குறதா இருந்தா கூட 2 வீலர்ல போய் தான் பால் வாங்குறோம். அதுலயும் இறங்குறதே கிடையாது. அவர்கிட்ட சொல்லி அவர் கொண்டு வந்து கொடுப்பார். இப்படித்தானே நம்ம இருக்கோம். நடக்கணுங்க. சில நேரங்கள்ல 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது வரும் ஹஜ்ஜுடைய நாட்கள்ல.
இப்பவே நடந்து பழகிக்கணும். நல்ல வாக்கிங் போய் நம்மளை ரெடி பண்ணிக்கணும். தாய்மார்களுக்கும் சரி, நல்ல வாக்கிங் போய்க்கணும். ஒரு பழைய செருப்பு அங்க போகும்போது புது செருப்பு தான் கொண்டு போகணும்னு கொண்டு போக கூடாது. புது செருப்பு கடிச்சிட வாய்ப்பு இருக்கு. அதனால பழைய பழக்கப்பட்ட செருப்பு எடுத்துட்டு போகணும். அப்ப இவ்வளவு சிரமம் இருக்கா இல்லையா? இவ்வளவு சிரமப்பட்டு நாம் நிறைவேற்றுகிற இந்த வணக்கம், சில தாய்மார்கள் நடக்க முடியாம அழுவதை நான் பார்த்திருக்கிறேன். தாய்மார்களுக்கு இயற்கையான வேற சில பிரச்சனைகளும் இருக்கும். அந்த நேரத்தில் அவங்க கண்ணீர் விட்டு அழுகிறத நம்ம பார்த்திருக்கோம். இவ்வளவு சிரமப்பட்டு நாம் நிறைவேற்றுகிற ஒரு வணக்கம் அதற்கு உரிய பலனை தர வேண்டுமா இல்லையா? எப்படிங்க? புத்திசாலி தானே நம்மெல்லாம் புத்திசாலி தானே? இவ்வளவு கஷ்டப்பட்டு சும்மா ஒரு பயணியாக திரும்பி வந்துறதுக்கா நம்ம போறோம்? அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? அதுக்காகத்தான் இங்க ஹஸ்ரத் கேட்டாரு, நீ எதுக்காக ஹஜ்ஜுக்கு போற சொல்லு. அப்ப நாமும் இன்ஷா அல்லாஹ் அந்த கேள்வியை கேட்டுக்குப்போம். நாம எதுக்காக ஹஜ்ஜுக்கு போறோம், யாருக்காக ஹஜ்ஜுக்கு போறோம்? நான் குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத்து, சின்ன ஆயத்து சொல்றேன். எல்லா இடத்துலயும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அதை மனசுல பதிய வச்சுக்கோங்க. ஏற்கனவே நான் 3 ஹதீஸ் சொல்லியிருக்கேன். 3 ஹதீஸ் சொல்லியிருக்கேன். ஒன்னு ஹஜ்ஜு சொர்க்கத்தை தரும், 2வது ஹஜ்ஜு பாவங்களை மன்னிக்கும், 3வது ஹஜ்ஜுக்கு செலவு செய்வது எவ்வளவு சிறப்பானதுன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்து நான் இப்போ ஒரு ஆயத்து சொல்றேன். அந்த ஆயத்தையும் பதிவு செஞ்சு வச்சுக்கோங்க. எப்பவுமே நம்முடைய சிந்தனையில் அது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஹஜ்ஜு முடிகிற வரைக்கும். வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள். ஒரு தடவை சொல்றீங்களா? வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூரணமாக நிறைவேற்றுங்கள். அப்ப இந்த ஹஜ்ஜுக்கு நம்ம யாருக்காக போறோம்? அல்லாஹ்வுக்காக போறோம். இதுதான் இந்த ஹஜ்ஜை நம்முடைய பயணத்தை ஹாஜி ஆக்குற விஷயம். இந்த ஒரு அருமையான தத்துவம் இது. நாம எதுக்கு போறோங்க? அல்லாஹ்வுக்காக போறோம். அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கை. இந்த 32 நாள்ல இருந்து 40 நாள் வரைக்கும் கொடுக்கிறோமே, இது அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கை வாழ போறோம். இது எதற்காக அல்ல? பேருக்காக, பெருமைக்காக அல்ல. ஊர்க்காரன் என்ன சொன்னா நமக்கு என்னங்க? ஊர்க்காரன் நம்மளை இன்னைக்கு பாராட்டுவான், நாளைக்கு திட்டுவான். முகத்துக்கு முன்னாடி பாராட்டுவான், முதுகுக்கு பின்னாடி திட்டுவான். இவனுடைய பாராட்டுக்காக நாம ஏன் நம்முடைய இவ்வளவு சிறப்பான அமலை வீணாக்கணும்? இது அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு வாய்ப்பு. இது அல்லாஹ் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நாம ஒரு சரியான திட்டம் இல்லாமல், விளக்கம் இல்லாமல், மயக்கத்தில் நிறைவேற்றி வீணடித்து விடக்கூடாது. இதை தெளிந்த சிந்தனையோடு, உறுதியான நினைப்போடு இந்த வணக்கத்தை நம்ம நிறைவேற்றணும். நான் அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்கிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த நினைப்பு இருக்குமானால் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இருக்குமா இல்லைங்களா? நான் அல்லாஹ்வுக்காக ஹஜ்ஜுக்கு போறேன். அங்கே பெருமைக்கு இடம் இருக்குமா? பெருமைக்கு இடம் இருக்குமா? அங்கே முகஸ்துதிக்கு இடம் இருக்குமா? வேற எதுக்காவது இடம் இருக்குமா? ஒரு தடவை மெட்ராஸ் ஏர்போர்ட்ல ஹாஜிகள் எல்லாம் ரெடி பண்ணி அனுப்பிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப பிஸி டைம் அது. அந்த நேரத்தில் ஒரு ஹாஜி வாங்க ஹசரத்னு கூப்பிடுறாரு. எதுக்கு கூப்பிடுறாரு? என்ன ஹாஜி சொல்லுங்க. இல்ல ஹசரத் இங்க வாங்க அப்படின்னு பக்கத்துல கூப்பிடுறாரு. சரி, ஏதோ அவசர ரகசியமான விஷயமா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு பக்கத்துல போனா, அவர் பெல்ட்டை இப்படி தட்டி, 5 லட்சம் ரூபா இருக்கு, போதுமா? 5 லட்சம் ரூபா இருக்கு ஹசரத், போதுமா? இது செலவாயிடுச்சுன்னா அங்க வாங்கிக்கலாமா? அப்ப நம்ம என்ன கவனத்துல போறோம்? காசு தேவைதாங்க, காசை காட்டுறதுக்கு அங்க போறோம். காசை காட்டுறதுக்கு அங்க போறோம். அல்லாஹ் காபா இருக்கிற இடத்தை பக்கா அப்படின்னு சொல்றான். இன்ன அவ்வல பைத்தின் உலிஅ லின்னாஸி லல்லதீ பிபக்கா. இந்த பூமியில் கட்டப்பட்ட முதல் ஆலயம், அந்த காபாங்கிற ஆலயம் இருக்கா இல்லையா? காபான்னா சதுர கட்டடம்னு அர்த்தம். சதுர தரை போட்டிருக்காங்களா இல்லையா? கருப்பு தரை போட்டிருக்கிற சதுர கட்டடம்னு அர்த்தம்.
இந்த இந்த கட்டடம் தான் பூமியில் கட்டப்பட்ட முதல் இறையாலயம் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் மக்கான்னு சொல்றது இல்ல, பக்கா அப்படின்னு சொல்றான். மக்காவுக்கு இன்னொரு பேர் பக்கா. அது ஏன் அல்லாஹ் பக்கான்னு சொல்லியிருக்கான்னா, பக்கானா என்ன அர்த்தம்? தலையை குனிய வைக்கிற இடம். உலகத்தின் எந்த பேரரசனாக இருந்தாலும் அங்க தலை குனிஞ்சுதான் ஆகணும். அதனாலதான் அல்லாஹ் இந்த இடத்தை சொல்லும் போது, ஹஜ்ஜ பத்தி சொல்லும் போது இத மக்கான்னு சொல்லாம பக்கான்னு சொல்றான். இதை நாம புரிஞ்சுக்கணும். எந்த வகையான பெருமைக்கும் நான் என்கிற அகம்பாவத்திற்கும் இடமளிக்கிற இடமே கிடையாது. போன வருஷம் ஒருத்தர் 65,000 ரூபாய் கொடுத்து சன்கிளாஸ் வாங்கிட்டு வந்தார். சன்கிளாஸ், எல்லாருக்கும் சன்கிளாஸ் வேணும் இல்லைங்களா? ஏன்னா எல்லாருக்கும் கூலிங் கிளாஸ் இருக்கணும், அதான் நல்லது. கூலிங் கிளாஸ் வாங்கிக்கலாம், நம்ம தரத்துக்கு வாங்கிக்கலாம். 65,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தாரு. முதல் நாளே தொலைச்சு போட்டார். என்ன ஆகும்? கவனம் பூரா எதில் இருக்கும்? எதுலங்க இருக்கும்? ஒரு வாரத்துக்காவது கவனம் பூரா 65 லட்சம். எதையுமே அப்படி செய்யாதீர்கள் சகோதரர்களே. நான் தாய்மார்களுக்கு சொல்வேன், புர்கா கூட சாதாரண புர்கா வாங்குங்கள். போடுற ட்ரெஸ் சாதாரண ட்ரெஸ் வாங்குங்க. செருப்பு, ஒருத்தர் 5,000 ரூபாய்க்கு செருப்பு வாங்கிட்டு வந்தார். நான் போடுறத குறை சொல்லல, நீங்க 5,000 ரூபாய்க்கு தான் செருப்பு போடுறவரா இருக்கிறீங்க, அந்த தரம் உங்களுக்கு இருக்குன்னா போடு. அதுல கவனம் போய்விட வேண்டாம். இந்த காசு பணத்தில் கவனம் போய்விட வேண்டாம். இந்த அதிகாரம் செல்வாக்கில் கவனம் போய்விட வேண்டாம். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யஅதி அலன்னாஸி ஸமானுன், ஒரு காலம் வரும், யஹுஜ்ஜு அக்னியா உம்மத்தி லின்னுஸ்ஹா, என் சமூகத்தில் பணக்காரர்கள் உல்லாசத்திற்காக ஹஜ்ஜுக்கு வருவாங்க. வ அவ்ஸத்துஹும் லித்திஜாரா, நடுத்தர வர்க்கத்தினர்கள் வியாபாரத்துக்கு ஹஜ்ஜுக்கு வருவாங்க. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி டேப் ரிகார்டர் வாங்குறது தான் ஹஜ்ஜுக்கு போகணும். அப்படி இருந்துச்சா இல்லைங்களா? கொஞ்சம் பெரியவங்களுக்கு கேட்டா தெரியும் இல்லையா? ஹஜ்ஜுக்கு போனா என்ன வாங்கிட்டு வருவாங்க? டேப் ரிகார்டர் வாங்கிட்டு வருவாங்க. அந்த பானாசோனிக் டேப் ரிகார்டர் வாங்கிட்டு வருவாங்க. அங்கதான் கிடைக்கும். ஜப்பான் ப்ராடக்ட் எல்லாம் அங்கதான் கிடைக்கும்னு வாங்கிட்டு வருவாங்க. ஹஜ்ஜுக்கு போய் வாஷிங் மிஷின் வாங்கிட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப அது எதுக்குன்னா திஜாரத்துக்கு. அவ்ஸத்துஹும் லித்திஜாரா, நடுத்தர வர்க்கத்தினர்கள் வியாபாரத்துக்கு போவாங்க. குர்ராஹும் லிஸ்ஸமா, ஆலிம்கள் பேருக்கு பெருமைக்காக போவார்கள். ஃபுகராஹும் லில் மஸ்அலா, சாமானிய ஏழை மக்கள் யாசகம் கேட்பதற்காக போவாங்க. அப்படி எல்லாம் மக்கள் போவாங்க. நீங்க எச்சரிக்கையா இருங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நாம எச்சரிக்கையா இருக்கணுமா இல்லையா? இப்ப நாம நம்முடைய ஹஜ் பயணத்தை எச்சரிக்கையாக்கி வைப்போம். அப்படி எச்சரிக்கையாக்குற வார்த்தை தான் வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக நிறைவேற்றுவோம். இது அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கைங்க சகோதரர்களே. நம்ம எப்படி யாருக்காக வாழ போறோம்? இந்த 32 நாள் நம்முடைய குடும்பத்தை விட்டுட்டு போறோம் இல்லையா? அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போறோம்ங்கிறதுக்கான அடையாளம் தான் இந்த இஹ்ராம் துணி. இஹ்ராம் துணி இருக்க, அது ஒரு கஃன் ஆடை தானே. இஹ்ராம் துணிங்கிறது கஃன் புத்திர ஆடை தானே. இந்த கஃன் ஆடை தான் இந்த உலகத்துல ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற கடைசி சொத்து. நீங்க இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தாலும் சரி, கடைசியா கிடைக்க போறது என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தன்ஸ நஸீபக மினத் துன்யா, இந்த உலகத்தில் உனக்கு என்ன கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே, மறந்துடாதேன்னு சொல்றான். இந்த உலகத்துல நீ எப்படி வாழ்ந்தாலும் சரிதான், கடைசியில வைரக்கம்மல் போட்டிருக்கீங்க, முதல்ல அதுதான் கழட்டுவாங்க இல்லைங்களா? வைரக்கம்மல் போட்டிருந்தாங்கன்னா முதல்ல, நீங்க ரேடோ வாட்ச் போட்டிருக்கீங்க, உங்க பையன் ஓடி வந்து கழட்டுவார். முதல்ல எதை? ரேடோ வாட்சை கழட்டுவார். அப்பா தங்க புல்லு வச்சிருந்தா அதை கூட புடுங்கலாமான்னு பார்ப்பாங்க. அதானுங்க, எல்லாம் போயிடும். எது கிடைக்கும் நமக்கு? கஃன் தான் கிடைக்கும். இதே ட்ரெஸ். அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கைக்காக போறதுதான் இந்த ஹஜ். இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதை புரிய செய்வானா, அதை புரிந்து கொள்கிற பக்குவத்தை அல்லாஹ் நமக்கு தருவானா. எல்லாம் அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கை. நம்ம இப்பவே நம்மளை ரெடி பண்ணிக்கிறோம். நான் அல்லாஹ்வுக்காக ஹஜ் உம்ராவுக்கு போறேன், அல்லாஹ்வுக்காக ஹஜ் உம்ராவுக்கு போறேன், அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கை வர போறேன். அல்லாஹ் யாரு? அல்லாஹ் யாருங்க? அல்லாஹ் யாருங்க? நம்மளை படைச்சவன். நம்மளை படைச்சது நம்ம அத்தா அம்மாவா? அத்தா அம்மாவா நம்மளை படைச்சாங்க? உண்மை அதானா? நீங்க யதார்த்தம் பேசுங்க.
நீங்க மதுரைக்காரங்க யதார்த்தம் பேசுவீங்க, யதார்த்தம் பேசுங்க. படைச்சது யாரு? அத்தா அம்மாவா அல்லாவா? எப்படி சொல்றோம் அப்படின்னா, அத்தா அம்மா தான் படைக்கிறாங்கன்னு இருந்தா அவங்க நினைச்ச குழந்தையா நாம பிறந்திருக்கணும். அவங்க நினைச்ச குழந்தையா நாம பிறக்கல. அல்லாஹ் அன்தும் தஹ்லுகூனஹு அம் நஹ்னுல் காலிகூன் சூரத்துல் வாக்கியான ஒரு அத்தியாயம் இருக்கு, அருமையான குர்ஆனுடைய அத்தியாயம். அல்லாஹ் அதுல கேட்கிறான், அஃபரைத்துமா தும்னூன், ஆணும் பெண்ணும் இணைகிறீர்கள், ஒருவரிடமிருந்து ஒருவருடைய விந்து வெளியாகிறது. அல்லாஹ் அடுத்து கேட்கிறான், அன்தும் தஹ்லுகூனஹு, இந்த குழந்தையை நீங்கள் படைக்கிறீர்களா, அம் நஹ்னுல் காலிகூன், அல்லது நான் படைக்கிறேனா? யார் படைக்கிறா? அல்லாஹ் படைக்கிறான். ஏன்னா இந்த குழந்தைய நம்ம தான் படைச்சோம்னா நம்ம விரும்புற மாதிரி குழந்தை பிறந்திருக்கணும், நாம விரும்பின அழகோடு பிறந்திருக்கணும் இல்லையா? அப்படியெல்லாம் இல்லையே, அல்லாஹ் விரும்புற மாதிரி அது பிறக்கிறது. சில நேரத்தில் டாக்டர் ஸ்கேன் பார்த்து சொன்ன பிறகும் கூட குழந்தை மாறி பிறந்திருக்கிறது. அல்லாஹ் நினைச்சபடி குழந்தை பிறக்குது. இப்ப ரிஸ்க் கொடுக்கிறது யாரு? திருப்பி நீங்க அப்படியே சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு கடை வச்சிருக்கீங்க? அப்புறம் எதுக்கு வியாபாரம் பண்றீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். இந்த மாதிரி பாருங்க, நீங்க யதார்த்தம் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் அதுல இருக்கிறத சொல்றேன். ரிஸ்க் கிடைக்கிறது நம்ம வச்சிருக்கிற கடையா அல்லாவா? நீங்க அப்பவும் சரியா சொல்லல. அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்கள் விவசாயம் செய்கிறீர்களா, நான் விவசாயம் செய்கிறேனா? விவசாயம் யார் பண்றா சொல்லுங்க. நீங்க அதை சொல்லுங்க, விவசாயம் யார் பண்றா? அதை சொல்லுங்க. அதுக்கு தான் நான் சொல்றேன், விவசாயம் யார் பண்றா? நம்ம தான் பண்றோம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னு விவசாயி என்ன செய்யறாரு யோசிப்போம். அந்த கண்ணை திறக்கிறதுக்கு தான் இந்த கேள்வி. விவசாயி என்ன செய்யறாரு யோசிப்போம். விவசாயி என்ன பண்றாரு? நிலத்தை சுத்தம் பண்றாரு, நிலத்தை உழுறாரு, நிலத்தை உழுறாரு, விதை போடுறாரு, பயிர் செழித்து வரும்போது அதை கண்ணை போல் பாதுகாக்கிறார். இவ்வளவுதானே. அல்லாஹ் கேட்கிறான், இந்த விதையை முளைக்க செய்தது யார்? விவசாயம்னா என்ன? இந்த நிலத்தை உழுறது மட்டுமா? விவசாயத்துல பிரதானமே என்னதான்? விதை. அல்லாஹ் தன்னை பத்தி சொல்றான், ஃபாலிக்குல் ஹப்பி வன்னவா, விதைகளை முளைக்க செய்பவன், வெடிக்க செய்பவன். சகோதரர்களை, இது வெறும் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்துற செய்தி மட்டும் இல்ல, நாம சிந்திக்க வேண்டிய செய்தி, நம்ம வாழ்க்கைக்கான செய்தி இது, நாம புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி இது. நாம ஒரு பெரிய பயணத்துக்கு போறோம், அந்த பயணத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான செய்தி இது. நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட பேசுறேன், இது வரைக்கும் நான் ஹஜ்ஜ பத்தியே ஆரம்பிக்கல, இவ்வளவு நேரம் பேசுறேன். காரணம், இந்த தத்துவத்தை புரிந்து கொள்வதில் தான் நாம் ஹாஜியாக திரும்பி வருவது இருக்கிறது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வான். அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்களா விவசாயம் செய்கிறீர்கள், நானா? இப்ப பதில் சொல்லுவோமா? யார் விவசாயம் செய்யறா? அல்லாஹ் தான் செய்யறான். இப்ப ரிஸ்க் தர்றது அல்லாஹ்வா நாம வச்சிருக்கிற கடையானா? யோசிச்சு பாருங்க. நம்ம வச்சிருக்கிற மாதிரி கடை பக்கத்துல வேற ஒருத்தர் வச்சிருக்காரு, இதே சைஸ், இதே அளவுக்கு சரக்கு, இதே ஆள் வசதியோட இன்டீரியரோட வச்சிருக்கிறாரு. அவருக்கு நடக்கல, நமக்கு வியாபாரம் நடக்குது. நடக்குதா இல்லையா? அப்ப ரிஸ்க் கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் கொடுக்கிறான். பாய்மார்களும் சரி, தாய்மார்களும் சரி, இதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய அம்மாமார்களுக்கு இந்த நினைப்பு வேணும். என்னுடைய இந்த வீடு அல்லாஹ் கொடுத்தது. இது யார் கொடுத்தது? அல்லாஹ் கொடுத்தது. என் கணவருக்கு கிடைக்கிற இந்த செல்வம் அல்லாஹ் கொடுத்தது. இது யாரோ என் பாட்டன் முப்பாட்டன் வழியாக எனக்கு வந்தது என்று நான் நினைச்சா அது தப்பு. ஒரே தாய் தந்தையருக்கு பிறந்த 2 சகோதரிகள் எங்க ஊர்ல இருக்காங்க. ஒருத்தி, ஒரு அம்மா மல்டி மில்லியனராக இருக்காங்க. அவங்க வீட்டு வாசல்ல 20 கார் எப்போதும் நிற்கும். இன்னொரு அம்மாவுடைய கணவர் ஒரு சைக்கிள் கூட வைக்கிறதுக்கு வசதி இல்லாதவரா இருக்க. ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த, இது நடக்குதா இல்லைங்களா? நான் பெண்கள்ல சொன்ன, பெண்கள்லயும் இருக்கு, ஆண்கள்லயும் இருக்கா இல்லையா? ஒரே அத்தா அம்மாவுக்கு பிறந்த ஒருத்தர் உச்சத்தில் இருக்கிறார், இன்னொருத்தர் பள்ளத்தில் இருக்கிறாரா இல்லையா? அப்ப ரிஸ்க் கொடுக்கிறது யாரு? அல்லாஹ் கொடுக்கிறான். அப்ப நமக்கு ரிஸ்க் கொடுக்கிறவா அல்லாஹ், நமக்கு ஹயாத்தை கொடுக்கிறவா அல்லாஹ்.
இது எல்லாத்துக்கும் மேல இன்னொரு சிந்தனை இருக்குதுங்க. இதையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு சக்தி படைச்சவனும் அல்லாதான். எதை கொடுத்தானோ அதையெல்லாம் எடுத்துக்கிறதுக்கான சக்தி படைச்சவனும் அல்ல. நமக்கு எவ்வளவு நேரம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறவன் அல்ல. போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு கல்யாணத்துல என் கூட உட்கார்ந்து ஒரு ஹசரத் பேசிக்கிட்டு இருந்தார். 1 மணி நேரம் பேசினார். போன் நம்பர் எல்லாம் வாங்கினார். வீட்டுக்கு போய் சேர்றேன், ஒரு மௌத்தாயிட்டாருன்னு தகவல் வருது. அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருந்த ஹசரத் பக்கத்துல உட்கார்ந்து 1 மணி நேரம் நடக்குதா இல்லை? இது ரொம்ப சகஜமா இருக்கு. எதையும் உயிரை எடுத்துக்கொள்வது மாத்திரமல்ல, உடைமைகளை எடுத்துக்கொள்வது எல்லாம் நடக்குமா இல்லையா? யார்கிட்ட சக்தி இருக்கு? அல்லாஹ் இடத்துல. நாம எங்க போறோம்? அந்த அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கையில போறோம். அந்த அல்லாஹ் நம்மை படைத்து நமக்கு ரிஸ்க் கொடுத்து, அப்ப ஒரு ஆசை வருமா வராதாங்க? வருமா? அப்ப நம்மை படைத்து நமக்கு ரிஸ்க் கொடுத்து நமக்கு இவ்வளவு சௌகரியங்களை செய்து கொடுத்த அந்த அல்லாஹ்வுக்காக ஒரு குறிப்பிட்ட காலம் வாழ போகிறோம். சகோதரர்களே, மக்காவுக்கு போன பிறகு உங்க டைமை பார்க்க மாட்டீங்க. கேலண்டர் தெரியாது, என்ன தேதி தெரியாது. நீங்க பாருங்க, இங்க இருக்கும்போது தான் கேலண்டர் தெரியும், இங்க இருக்கும்போது தான் நேரத்தை பார்த்துட்டு இருப்போம், அங்க இருக்கும்போது பார்க்க மாட்டோம். என்ன ட்ரெஸ் போடுறீங்க அதையும் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீங்க யாரா இருந்தாலும் சரி, என்ன ட்ரெஸ் போடுறீங்க நாங்க பார்க்க மாட்டாங்க. எதையும் ஒருத்தருக்கு தொழுகணும், பள்ளிக்கு போகணும், தொழுகணும், காபாவை பார்க்கணும். இந்த சிந்தனை மாத்திரம் தான் நமக்கு இருக்கும். அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ போகிறோம். அதை உணர்ந்து வாழ அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நம்ம அங்க போகும்போது இந்த சிந்தனை இருக்குமானால் இந்த அமல்கள் நம்மளை நோக்கி கொண்டு போயிட்டே இருக்கும். இல்லைன்னா தான் அங்க உட்காந்து ரூம்ல உட்காந்து அரட்டை அடிக்கிறது. அசீசியா ரூம்ல உட்காந்து அரட்டை அடிக்கிறது. ஹஜ் கமிட்டியில நீங்க நிறைய பேர் போறீங்களா இல்லையா? ஹஜ் கமிட்டியில் போறவங்க இருக்கீங்களா இல்லையா? ஹஜ் கமிட்டியில் போறவங்க அசீசியால உட்காந்துக்கிட்டா ரூம்ல பள்ளி ஹரமுக்கு இங்கே தூரத்தில் இருக்கும். நான் அல்லாஹ்வுக்கான ஒரு வாழ்க்கை வாழ வந்திருக்கிறேன் என்று இருக்குமானால் தான் அங்க ஹஜ்ஜினுடைய உணர்வே கிடைக்கும். ஹரமுக்கு போகணும், மக்காவுக்கு போகணும், காபாவை பார்க்கணும், அங்க நிக்கணும், அங்க தொழுகணும் அப்படின்னு தோணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இந்த பயணம், இந்த வாழ்க்கை அல்லாஹ்வுக்கானது. இந்த வாழ்க்கை இப்படி ஒரு வாழ்க்கை வாழும் போது நாம ஹாஜியாக திரும்பி வருவோம். ஒவ்வொரு இடத்துலையும் அல்லாஹ்வுக்காக செய்வோமா? நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் அல்லாஹ்வுக்காக செய்வோமா? அதிலே தற்பெருமை இருக்காதா? அதிலே முகஸ்துதிக்கான காரியங்கள் இருக்காதா? அதிலே மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் இருக்காதா? அப்படித்தானே. அல்லாஹ்வுக்காக ஒரு காரியத்தை மார்க்கத்துக்கு முரணா செய்வோமா? எவனாவது பிஸ்மில்லா ஒயின் ஷாப் வைப்பானாங்க? வைக்க மாட்டான். ஏன் வைக்க மாட்டான்? அல்லாஹ் பேரை சொல்லி இது செய்யக்கூடாது செய்வானா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்காக ஒரு காரியத்தை செய்யற இடத்துல அல்லாஹ்வுக்கு முரணான எந்த செயலும் அதில் இருக்காது. அல்லாஹ் அப்படி ஆக்குகிற போது நாம் ஹாஜியாக திரும்பி வந்து விடலாம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹாஜியாக திரும்பி வருகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? நமது சொர்க்கத்தை நிச்சயமாக்கி கொண்டோம் என்று அர்த்தம். எனவே இங்க நாம முடிவு செய்வோம், எனது இந்த பயணம் எனது சொர்க்கத்தை நிச்சயப்படுத்த வேண்டும். இந்த பயணம் எனது சொர்க்கத்தை நிச்சயப்படுத்த வேண்டும். சொர்க்கத்தை நிச்சயப்படுத்தணும்னா நான் அல்லாஹ்வுக்காக இந்த வேலையை செய்யணும், அல்லாஹ்வுக்காக இந்த வணக்கத்தை நிறைவேற்றணும் அப்படின்னு நினைக்கணும். இப்ப முதல்ல நாம என்ன செய்யணும்? இந்த வாய்ப்பை கொடுத்தது அல்லாஹ். அதனால அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் இல்லையா? நீங்க தொழுதிருப்பீங்க அநேகமா 2 ரக்காத்து நஃபில், அல்லாஹ்வுக்கு சுக்ரியா நஃபில் தொழுதிருப்பீங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு கூட லுஹருக்கு அப்புறம் நீங்க 2 ரக்காத்து அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் கொடுத்த வாய்ப்புன்னு நினைச்சு தொழுதுருங்க. பல பெரிய மனிதர்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது இல்லை. சி அப்துல் ஹக்கீம், நான் ஒரு பேருக்கு நவாப் சி அப்துல் ஹக்கீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மெட்ராஸ்ல சித்திக் சராய்னு ஒரு பில்டிங் இருக்கு பாருங்க. தமிழகத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய பணக்காரர்களில் ஒருத்தர். அவர் எங்கேயோ மேல் விசாரத்துல வாழ்ந்தாரு. கோயம்புத்தூர் எங்க ஊர்ல அப்துல் ஹக்கீம் பேர்ல ஒரு ரோடு இருக்கு. நவாப் அப்துல் ஹக்கீம்ங்கிற பேர்ல ஒரு ரோடு இருக்கு. அவ்வளவு பெரிய பணக்காரர். ஆனால் அவருக்கு ஹஜ்ஜினுடைய வாய்ப்பு கிடைக்கல. பெரும் பணக்காரர் நவாப் அப்துல் ஹக்கீம்ங்கிறது உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் பெரும் தமிழகத்தில் இருந்த மிகப்பெரிய பணக்காரர். ஆங்கிலேய பிரபுகளுக்கு ஈக்குவலாக இருந்தவர். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்னையில ஒரு பில்டிங் இருந்தது, இங்க இந்தியர்களும் நாய்களும் நுழையக்கூடாதுன்னு எழுதி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு வந்துதான் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரால ஒரு பெரிய பில்டிங் வாங்கி, இது முஸ்லிம்கள் வந்தா 3 நாள் ஃப்ரீயா தங்கிக்கலாம்னு ஒரு பில்டிங் கட்டி கொடுத்தாரு நவாப் அப்துல் ஹக்கீம். இன்னைக்கும் அது இருக்கு.
பாத்தீங்களா, சித்திக் சராய்னு இருக்கு, சென்னைக்கு ஆப்போசிட்ல நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்த போதும் அந்த இடத்தை எடுக்க முடியல. அது சிறப்பான வக்ஃப். வீராங்குட்டி முஸ்லியார்னு ஒருத்தர் போட்டிருக்கேன். இப்பதான் ஆக்சுவலா இவரை பத்தி நான் பல வருஷமா பேசிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அவருடைய கபர் எங்க இருக்குங்கிற செய்தி தெரிஞ்சது. நான் அவரை பத்தி சொல்றேன். வீராங்குட்டி முஸ்லியார்னு ஒருத்தர் ஒரு ஊர்ல பள்ளிவாசல் இமாம். அன்றைய காலத்துல ஊர்ல பெரிய பெரிய பணக்காரங்க தானே ஹஜ்ஜுக்கு போவாங்க. அப்படி ஒரு பெரிய பணக்காரர் ஹஜ்ஜுக்கு கிளம்பினார். இவர் ஹசரத் அவர் வீட்டுல போய் துவா ஓதுனார். அந்த துவா அந்த ஹாஜியாருக்கு பிடிச்சிருச்சு. அப்ப அவர் சொன்னாரு, ஹசரத் நீங்க திருவனந்தபுரம் வரைக்கும் வந்து அங்க என்ன துவா ஓதி அனுப்பி வைங்களேன்னார். ஹசரத் வீட்டுக்கார அம்மாட்ட சொல்லி 2 நாளைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு திருவனந்தபுரம் வந்தார். திருவனந்தபுரத்தில் அந்த பணக்காரர் சொன்னாரு, ஹசரத் நீங்க எதுக்கு என் கூட பம்பாய் வரைக்கும் வாங்கல அப்படின்னார். ஹசரத் பம்பாய் வரைக்கும் போனார். பம்பாயில் அந்த பணக்காரர் சொன்னாரு, ஹசரத் என் கூட நீங்க ஹஜ்ஜுக்கு வந்துருங்களேன். அப்படி ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்துட்டார். முடிச்சுட்டு வந்து ஹஜ்ஜை பத்தி ஒரு புக் எழுதினாரு. அது சாகித்ய அகாடமி விருது பெற்ற புத்தகமாக இன்றைக்கும் இருக்கிறது. அப்ப ஹஜ்ஜுங்கிறது அல்லாஹ் நாடி அல்லாஹ் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு இல்லைங்களா? பெரும் பணக்காரராக இருந்தாலும் கிடைச்சது இல்லை. சாமான் தாய்மார்களுக்கு கூட சொல்லுவேன், தாய்மார்கள் என்ன நினைக்கலாம், கணவர் போறாரு அல்லது பிள்ளைங்க அனுப்பி வைக்கிறாங்கன்னு நினைக்கலாம். அப்படியெல்லாம் இல்லைங்க. அல்லாஹ் நாடினால் அது கிடைச்சது. எத்தனை பேர் விமானம் ஏறிய பிறகு இறக்கி விடப்பட்டிருக்கிறார்கள்? இறக்கி விடப்பட்டிருக்காரு இல்லையா? எத்தனை பேர் அங்க போன பிறகு ஹஜ் செய்ய முடியாமல் போயிருக்கிறது? அதனாலே இது அல்லாஹ் நாடி நமக்கு கிடைச்ச வாய்ப்பு. அதனால இது அல்லாஹ்வுக்குன்னு நாம என்ன செய்வோம், இந்த இபாதத்து, இந்த ஹஜ் யாருக்காக செய்யறோம்? அல்லாஹ்வுக்காக. இதை நான் இவ்வளவு தூரம் சொல்றதுக்கு காரணம், இந்த மகத்தான செயலில் எந்த வகையான அழுக்குகளும் கலந்து விடக்கூடாது. அல்லாஹ்வுக்காகன்னு பரிபூர்ணமா செஞ்சா நம்ம போனா ஹாஜியா, பயணியா போனா ஹாஜியாக நம்ம திரும்பி வருவோம். அதனால நம்ம பயணியா ஹாஜியாங்கிறதுல ஒரு கேள்வி எழுப்பிக்கிட்டு நான் ஹாஜியா திரும்பி வரணும் அப்படின்னு நாம நியத்து வைப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. அப்ப ஹஜ்ஜுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டியது, நம்மளை பார்த்து நாம ஒரு கேள்வி எழுப்பிக்கணும். நான் ஏன் ஹஜ்ஜுக்கு போறேன்? நான் பயணியா போயிட்டு பயணியாகவே திரும்பி வரணுமா, நான் பயணியாக போயிட்டு ஹாஜியா திரும்பி வரணுமா அப்படின்னு கேள்வி கேட்டு நம்முடைய மனசை நான் பயணியாக அல்ல ஹாஜியாகத்தான் வர வேண்டும் என்ற உறுதி எடுத்துக்கொள்வோம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. இந்த மன உறுதி வந்து விடுமானால் நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் தெளிவு வந்துவிடும். வருமா வராதா? எல்லாத்திலையும் தெளிவு வந்துடும். 2வது, ஹஜ்ஜுக்கு முன்னாடி நம்ம அதிகமா செய்ய வேண்டியது இஸ்திக்ஃபார், தௌபா. இஸ்திக்ஃபார்னா தௌபா. தௌபானா இஸ்திக்ஃபார்னு ஒன்னு இருக்கு, தௌபான்னு ஒன்னு இருக்கு. இஸ்திக்ஃபார்னா என்ன அர்த்தம்? பாவ மன்னிப்பு கேட்கிறது. தௌபானா என்ன அர்த்தம்? இனி பாவம் செய்ய மாட்டேன்னு உறுதி கொள்வது. இப்ப ஹாஜியாக இருக்கிற நாம இன்ஷா அல்லாஹ் உறுதி கொள்வோம், இனி நான் வாழ்க்கையில எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு உறுதி கொள்வோம். அல்லாஹ் நமக்கு பரிசுத்தமான வாழ்க்கையை தருவான். அப்ப நம்முடைய அறிஞர்கள் அதுக்கு ஒரு தௌபா சொல்லி கொடுத்தாங்க. அல்லாஹும்ம அத்தூபு இலைக்க லா அர்ஜிஉ இலைஹா அபதா. யா அல்லாஹ், நான் உங்கள்ட்ட தமிழ்ல சொன்னா கூட நீங்க கேட்டுக்கலாம், அரபியில இருக்கு, தமிழ்ல நீங்க, யா அல்லாஹ் நான் உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறேன், இனி எந்த பாவத்தையும் நான் செய்ய மாட்டேன். அல்லது எந்த பாவத்தை நம்ம வாழ்க்கையில பெருசா செஞ்சிட்டோமோ அதை நினைச்சு இனி அந்த பாவத்தை செய்ய மாட்டேன். அன்று பிறந்த குழந்தையை போல் நாம் திரும்பி வரணுமா இல்லையா? அதுக்காக இப்ப நம்ம சில முடிவுகளை இங்கேயே எடுத்தாகணும். இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யணும், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன்னு ஒரு தௌபா செஞ்சுக்கலாமா? அல்லாஹும்ம அத்தூபு இலைக்க லா, அல்லாஹும்ம அத்தூபு இலைக்க லா அர்ஜிஉ இலைஹா அபதா. அதுக்கு தொடர்ச்சியா இன்னொரு வாசகம் இருக்கு, அருமையான வாசகம் ஹதீஸ்ல வந்திருக்குது. அல்லாஹும்ம மக்ஃபிரத்துக அவ்ஸஉ மின் தம்பி. யா அல்லாஹ், உனது மன்னிப்பு எனது பாவங்களை விட விசாலமானது, நீ நல்லா மன்னிக்க கூடிய, என் பாவத்தை மன்னிச்சிரு. வ ரஹ்மத்துக அர்ஜா மின் இந்தி மின் அமலி. யா அல்லாஹ், நான் இந்த ஹஜ்ல என்னென்ன அமல் செய்ய போறனோ அதை நான் நம்பல, உன்னுடைய கிருபையை நான் நம்புறேன். என்னுடைய அமலை நான் எதிர்பார்ப்பதை விட உன்னுடைய கிருபையை நான் அதிகம் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி துஆ கேட்கிறது.
இந்த தௌபாவை நம்ம செஞ்சுக்கலாமா? இன்ஷா அல்லாஹ் செஞ்சுப்போம். இன்னைக்கிலிருந்து நம்ம கிளம்புறதுக்கு எத்தனை நாள் இருக்கோ அத்தனை நாட்கள்ல குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 தடவையாவது இஸ்திக்ஃபார் செய்வேன்னு துஆ செஞ்சுப்போம். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நாம ஏன் ஹஜ்ஜுக்கு போறோம்னு கேட்டுப்போம். ரெண்டாவது, ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 100 தடவையாவது இஸ்திக்ஃபார் செஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ரசூலுல்லாஹ்வை நம்ம சந்திக்க போறோம், ஜியாரத் செய்ய போறோமா இல்லையா? அதனால ஒரு நாளைக்கு 100 தடவையாவது ரசூலுல்லாஹ் மேல ஸலவாத்து சொல்லிப்போம். ரசூலுல்லாஹ் போய் சந்திக்க போகும்போது நம்ம என்னத்தை கொண்டு போக முடியும்? அந்த சந்திப்பு ஒரு சராசரியான சந்திப்பாக இருக்க வேண்டாமே. 100 தடவை எங்க உஸ்தாது சொல்லும் போது 1 லட்சம் ஸலவாத்து கொண்டு போன்னு சொன்னாரு. நான் இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது தினசரி 100ங்கிறேன் இல்ல. நீங்க நிறைய சொல்லிக்கிங்க, தாய்மார்கள் இருக்காங்க நிறைய. நம்ம ரசூலுல்லாஹ் பார்க்க போறோமா இல்லையா? பார்க்க போகும்போது என்னத்தை கொண்டு போறது? சும்மா போறதை விட நான் ஸலவாத்து சொல்லிட்டு போனா கொஞ்சமாவது அர்த்தம் இருக்குமா இல்லையா? அதனால நிறைய ஸலவாத்து சொல்லிக்கிங்க, குறைஞ்சது 100 தடவையாவது ஸலவாத்து சொல்லிக்கிங்க. இது நம்ம செய்ய வேண்டிய 3வது வேலை. 4வது வேலை, ஹஜ்ஜுக்கு முன்னாடி ஹஜ்ஜு உம்ராவுடைய சட்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம மார்க்கம் எதையும் தெரிந்து செய்யறத வலியுறுத்துது, அப்படித்தானே? ஒது செய்யறதா இருந்தாலும் சட்டம் இருக்கா இல்லைங்களா? தொழுகிறதுக்கு ஒரு ஜனாசா தொழுகைக்கு கூட என்ன இருக்கு? சட்டம் இருக்கா இல்லையா? ஒரு ஜனாசா தொழுகைக்கு கூட, ஒரு இறந்த உடலுக்கு மரியாதை செய்கிற இறுதி மரியாதையிலே கூட இப்படி செய்யணும்னு சட்டம் சொல்லி இருக்கிற மார்க்கம். அப்படி இருக்கும்போது ஒரு வாழ்க்கையின் பிரதானமான ஒரு அமலை சட்டம் தெரியாம போயிடலாமா? போகக்கூடாது. அதனால உங்க எல்லாரையும் பார்த்தா படிச்சவங்களா தெரியுது, நாம விழிப்புணர்வோடு இந்த கடமையை நிறைவேற்றணும். ஒரு வருஷம் தவாஃபுல் விதா அப்படின்னு விடைபெறுகிற தவாஃப், ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தவாஃப் செய்வோம். அந்த தவாஃப்ல என் கூட ஒருத்தர் சேர்த்துக்கிட்டார். ஹஜ்ரத் உங்க கூட வர்றேன் வாங்க, நிறைய கேள்வி கேட்டுட்டே வந்தார். அதெல்லாம் எங்க கேட்கிறாரு? கடைசி தவாஃப். அவர் கேட்ட கேள்வியில ஒண்ணு என்ன தெரியுமா? ஹஜ்ரத் ஹஜருல் அஸ்வத் எங்க இருக்கு? இன்னைக்கும் மறக்க முடியாது. நான் எல்லா இடத்துலையும் இந்த விபத்து நம் யாருக்கும் நடந்து விடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்படி ஒரு நம்ம எதையும் தெரிஞ்சு செய்யணுமா இல்லைங்களா? நிறைய சட்டங்கள் கிடையாது. சட்டம் ரொம்ப குறைவாக இருக்கிற விஷயம் இந்த உம்ராவும் ஹஜ்ஜும். கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சா போதும், சிக்கலே இல்லாத விஷயம். அந்த கொஞ்சம் சட்டத்தை கூட படிக்க மாட்டேன்னு இருந்தா, அதனால யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய சட்டங்களை கற்றுக்கொடு என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள். அரினா மனாசிகனா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய சட்டங்களை கற்றுக்கொடுன்னு துஆ செஞ்சாங்க. அப்ப நாமளும் என்ன செய்யணும்? சட்டங்களை கத்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோமா? இன்னும் நமக்கு எத்தனை நாள் இருக்குதோ அத்தனை நாளுக்குள்ள இங்க நான் சொல்லிடுவேன், ஓரளவுக்கு சொல்லிடுவேன். அதுக்குள்ள நீங்க நம்ம மார்க்க என்ன சொல்லுது? அல்லாஹு அக்பர்னு தக்பீர் கட்டுறோமா இல்லையா? தக்பீர் கட்டும் போது ஷாஃபி மதுஹப்ல சொல்லுவாங்க, தொழுகையினுடைய இமேஜ் மனசுக்குள்ள வந்துடணுமா? இமேஜ், பிக்சர். அல்லாஹு அக்பர்னு சொல்லும் போது அல்லாஹ்வுடைய நினைப்பும் வரணும், நான் தொழுகைனா என்னன்ற நினைப்பும் வரணும். தொழுகைனா என்ன? ருக்கு, நான் ருக்கு செய்வேன், சஜதா செய்வேன், அது ஒரு பிக்சர் இருக்கா இல்லையா? அந்த பிக்சர் மனசுக்குள்ள வந்துடணும். அப்ப நாம உம்ரா செய்யணும்னா உம்ரானா என்னன்ற ஒரு பிக்சர் வேணுமா இல்லைங்களா? உம்ரானா என்னன்ற ஒரு பிக்சர், ஹஜ்னா என்னன்ற ஒரு பிக்சர் வேணுமா இல்லைங்களா? இன்ஷா அல்லாஹ் நாம ஒன்னு அங்கங்க செய்யும் போதுதான் சில தெளிவுகள் கிடைக்கும் வேற. ஆனா ஒரு பேசிக் பிக்சர் வேணுமா இல்லையா? அந்த பேசிக் பிக்சருக்கு தேவையான அளவு சட்டங்களை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது நம்முடைய பிரதான கடமைங்க. நான் சொன்னதுல பிரதான கடமை. நாம சட்டம் தெரியும். முதல்ல அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்யணும். அல்லாஹ் சொல்றானே, வஅதிம்முல் ஹஜ்ஜ, என்னங்க, வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத, வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்காக, நான் சொன்ன அர்த்தத்தை சொல்லுங்க, அல்லாஹ்வுக்காக பரிபூரணமாக செய்யுங்கள்.
அத்திம்முன்ற வார்த்தைக்கு பரிபூர்ணமா, பரிபூர்ணமா. அதுக்கு தான் நான் சொல்றது, கவனத்துல நம்ம எதையும் விட்டுற வேண்டாம். அத்திம்முல் ஹஜ்ஜ, அதனாலதான் திரும்ப திரும்ப நான் சொன்னேன், அத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பரிபூரணமாக செய்யுங்கள். பரிபூரணமாக செய்தல்னா என்ன அர்த்தம்? சட்டம் தெரிந்து செய்தல்னு அர்த்தம். சட்டம் தெரிஞ்சு ஒருத்தர் ஒது செய்தாரு, குதிங்கால் நினையில, குதிங்கால், அப்ப அவரு பரிபூர்ணமா ஒது செய்யல இல்லையா, சொல்லுமா இல்லையா? அப்ப எப்ப செய்வாரு? அவருக்கு சட்டம் தெரிஞ்சிருந்ததுன்னா பரிபூர்ணமா செய்வார். சஜதா செய்யறோம், பின்னாடி காலை தூக்க கூடாது. சஜதா செய்யும்போது கால் விரல் எங்க மடிஞ்சிருக்கணும். யார் தூக்குறாரோ அப்ப அவர் பரிபூர்ணமா செய்யல, இருக்கா இல்லையா? அப்ப மார்க்கத்துல ஒவ்வொரு விஷயத்தையும் சட்டம் தெரிஞ்சு செய்தாதான் பரிபூர்ணமாக செய்தல். இப்ப நீங்க சொல்லுங்க, நாம அல்லாஹ்வுக்காக ஹஜ் உம்ரா செய்ய போறோம், அத பரிபூர்ணமா செய்யறதா குறையா செய்யறதா? பரிபூர்ணமாக செய்வோம். அப்படின்னா என்ன செய்யணும்? சட்டம் தெரிஞ்சுக்கணும். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு கொஞ்சம் தான் சொல்லுவேன். நீங்க இது உங்க ஹஜ், இது உங்க ஹஜ், இது என்னுடைய ஹஜ் இல்ல. இது நீங்க செய்ய போறது உங்க ஹஜ், உங்களுக்கு சொர்க்கத்தை தரக்கூடிய ஹஜ். அந்த ஹஜ்ஜை எப்படி செய்துக்கணும்ன்றதுல நீங்க தான் அக்கறை செலுத்தணும். நான் சொல்லலாம், என் ஆசையில நான் உங்களுக்கு சொல்லலாம், உங்களுக்கு சொல்லி கொடுத்தா எனக்கு அந்த நன்மை கிடைக்குமே நான் சொல்லலாம், அதுக்கு நான் முயற்சி எடுக்கலாம் அதிகம். ஆனா நீங்க அதுல கொஞ்சம் அக்கறை செலுத்தினால்தான் இதை நம்ம சிறப்பா செய்ய முடியும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா.